ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களை கேடிஎன் ஒய்டி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒன்றும் பார்க்க போகிறதில்ல, ரேங்க்டு தான். ரேங்க்டு என்ன ஸ்டார்டிங்லேருந்து காட்டலான்னு பார்க்காதீங்க. உள்ளே வந்துட்டேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணான்னு தெரியல, அதான் உள்ளே வந்து ஆன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் நிறைய சம்பவம்லாம் இருக்குது, நீங்களே பார்த்து தெரிஞ்சிங்க. டேய் லூட்டை விட்டு போயிடா. டே மேலே பீனண்டி இருக்கு பாரு, போடா. டே எனிமி எவனா எனிமி வந்துட்டேன். நான் தான் அடிப்பேன். யாருப்ப கில்ல விட்டு வைங்க, வந்துடுறான். ஏ பார்த்துட்டாயா, இரியா வரையா. உக்கால ஓடி. ஏன்டா அப்படி பண்றீங்க? டேமேஜ் கொடுத்து வச்சா அடிச்சு விடுறீங்களா? வெறியா வருதியா? கடுப்பாவது. ஆமாம், அவன் இந்த இளவெடுத்த கேரக்டர் வேறு ஒன்று போட்டு வந்துடுறான். வெறியாகுது. கில் அடித்தா எங்கேயாச்சும் போய் அவன்கிட்ட போய் அடி வாங்கி விட்றான் டேமேஜ் கொடுத்தா. ஆண்டா போங்கடா. டே ஏ ப்ரோ ஒரே ஒரு 200 டோக்கன் குடியா. புக் பேக்கர் தரேன். 200 போடியா அதை எடுத்துக்கிறேன். இந்த ஓட்ட நம்பர் எடுத்துக்க. மேக் இருக்கா மேகு இரியா. சிப்பு கிடைக்க நான் எடுத்துக்கிறேன். யாருக்கு M10 வேண்டும்? M10 வேணுங்கிறவங்களுக்கு டபுள் பேரு. என்னடா அடங்க உக்கால ஓலி, இதெல்லாம் எடுத்து விட்டு தான் போட்டு வச்சிருக்கீங்களா? எனக்கு இன்னமும் வேணும், இதுவும் வேணும்டா. ஏன்டா போங்கடா. எல்லாம் ஒரே வீட்டில் ஏறி உட்காருங்க. போன வாட்டி மாரி செத்துலாம் அழகா. அது போன வாட்டி வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், வேறு எதுவும் கிடையாது. இது தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டான். நான் வந்து சரி தலைவர் அடிச்சிருவாரு அப்படின்னு நம்பி போனேன்னா அதுதான் தப்பு. என்ன பண்ணனா? M10 எனக்கு மேக்கு கொடுத்தாதான் M10 தருவோம். ஓகேவா? டீல் தான். டீலாக இருக்கணும். கொடுக்க சொல்லு. இங்கே வர சொல்லு ப்ரோ. ராஜ் பேண்டா ப்ரோ. போடுங்க. ரைட். லே ப்ளூ ஜோன்ல எனிமிடா. டேய் கம்ப்ளீட் முடிய முடிஞ்சிருக்காரு. கால் முடியாது. வெளியே வந்தா அக்கா ஃபோன் பண்ணா கால் ஏய் ஹெல்த் மாடில டேமேஜ் வந்துறான்டா. மார்க் பண்ணி விடு ப்ரோ. அந்த வீட்டு மாடில டேமேஜ் தான் போவாங்க. லே ப்ளூ ஜோன்ல எனிமிடா. 2 சைடுல எனிமிடா. டேய் அடிக்கிறானோடா, விரிக்கிறானோடா. போடா மேலே ஏறுங்கடா. எப்பா பேக் அடி வேகமா பேக் அடிப்பா. பைத்தியம் அங்க எனிமி இருக்கடா. உட்கார் எனிமி இருக்கா. உட்கார்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? நான் ஒருத்தன் அடிக்க போனா எனக்கு பின்னால இருந்து ஒருத்தன் அடிச்சு போடுறான். வெறியா வருது ப்ரோ. ஏய் என்னப்பா பேனை அடிச்சா உடஞ்சிருமா? ஆமா அந்த பில்டிங் தான். அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. உங்களை மாரி தான் இருக்கணும். ஏய் யாருப்பா நீ? உங்களை மாரி தான் 4 பேர் இருந்தாலும் போதும். ஒருத்தனாக்கு நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர். பட்டா ப்ரோ பிளேயருங்க. நான் எவ்வளோ பெரிய ஆளு. பெரிய மேக்ஸ் எல்லாம் கிடச்சிட்டுனா அவன் வந்து எப்படின்னா அவன் உயிரோட இருக்கக்கூடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் செத்து போயிடணும். நான் அடிச்சிருவீங்களா? நீங்கள் தான் பெரிய பிளேயரை அடிச்சிருவீங்களா? என்னத்தடா போட்டு நிற்கிறா? டேய் உனக்கு மனசாட்சி இல்லை?
நிறைய லூட் வச்சிருக்கப்பா தம்பி, நல்லாரு. ஐயோ ஐயோ மெடிக்கிட்ட போட்டு விட்டனே, எடுத்துட்டாங்களா? என்னடா ஏன்டா அதுக்கடி பேக் ஃபுல் ஆனுச்சு? ரெண்டு பேர் வாங்கயா? ஏய் எப்படியா செத்தீங்க? பாரு என்ன மாரி இருங்கயா, 2-3 கில்லு. ஏய் டேய் நீ இல்லன்னால நடத்தி வந்த சனியா பிடிச்சவனே. போய் என்னை இறக்கி விடியா, என்னைய மட்டும் இறக்கி விட்டின்னு வச்சுக்க, நான் அதே இடத்துல இறங்கணும், பொழந்து விட்றேன் நீ. அவன் மேகலாம் எடுத்து ரெடியாக இருப்பானே, அடிச்சு போனே. ஏய் என்ன ரிவே பண்ணுங்கய்யா, ஏன் அப்படி பண்ணுறீங்க? நான் உங்களை என்ன பாவம் பண்ணேன் ப்ரோ? எயித்தாப்பில் டோக்கன் இருக்கும் பாரு, என்னை மட்டும் தூக்கிடும். அவனை முடிச்சுட்டு நான் பாரம் அடிக்கிற அடியில் மண்டைக்கெல்லாம் பொழந்து போடணும். வெறியில இருக்கம்ப பின்னாடி போயா, ரிவே பண்ணியா போயா. அந்த அவனே தான் உன்னையதான் சுடுறான். ஓ நீனே இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துக்க. ஏன் அப்படி பண்றீங்க? அந்த அவன் தான்டா அடிக்கிறதே மண்டையில பொழக்கணும். வாடி நீ செத்தடா, நீ டேய் டேய் நீ செத்தடா. சரி நான் வேற இடத்துக்கு போயிடுறேன். பை பை, டாடா குட் பை. ஆஹாஹா நான் வேற மாறி வந்துட்டேன், இடம் மாறி வந்துட்டேன் ப்ரோ. ஸ்னைப்பர் இருக்குல்ல, ஸ்னைப்பர் எடுத்து வாயிலே போடுவோம்டா. என்ன பண்றது ஸ்லோ தெரியல. ஏய் ட்ரக் எடுத்துறாடா. நீ எங்கேங்கற அடிக்கிறீங்க? என்ன பத்தி அண்டாவது சாவ அடிக்கிறீங்க கம்மிட்டு போறடா. ட்ரக் வெறித்தனமா அவன் யாரையா அவன் ட்ரக் ஓட்டுறவன் வெறித்தனமா ஓடி நிக்கிறான். நீ வேற கொடகொட ஓடிடுங்க. ஏய் என்ன 2 பேரும் துரத்துறானுவோ, நீ காப்பாத்துங்க. ஆமா டோக்கன் வச்சு நான் என்ன இது பண்ணிட்டு இருக்கேனா? ஏன் ப்ரோ நீ வேற இருக்கிற கடுப்பு வேற எடுத்துரு. டபுள் ஏன் 4 சைடுல எனிமி இருக்காயா? தூக்குமாடி தொங்குடா, ட்ரிபிள் 9 வந்தா. ஏன் எல்லாம் செத்து போறீங்க? ஏய் இங்க வா ப்ரோ, இங்க வா ப்ரோ, வா ப்ரோ, இங்க வந்து தொலை ப்ரோ. 4 பக்கத்துல இருந்து அடிக்கணும், மனுஷனே இல்ல அவனும். நாம செத்தோம்ல அந்த அப்படியே மேல இருக்க அடிவாங்க பார்த்து போனேன். டேய் நான் என்னடா பண்ண? டேய் 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 ஓடிடு. டேய் டேய் நான் உங்களை என்னடா பண்ணேன்? நான் என்னடா பண்ணேன்? ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் சத்தியமா சொல்றேன்டா, நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. போட மேஜிக் கோவிந்தா, பின்னாடிலாம் சொல்லிட்டு இருக்காதப்பா. சுற்றி க்ளோவல் போகிற அருமையாக க்ளோவல் போட்டிருக்கீங்க. ஏத்தண்டா லைஃபை பைத்தியம், லைஃப் ஏத்துறா அவருக்கு. நல்லா விட்டு போட்டுருக்கீங்க இப்படி இருக்கு. அவனை வேற எவனா அடிச்சுட்டான். மேலே இருக்கான். பொறுமையாடியா டோக்கன் வச்சிருக்கையா, ரிவே பண்ணி விட்டடியா. அம்மா அவனுக்கு அவன் கவலை தான். உன்னை சம்மந்தம் மேலாம ஒருத்தான்
ஆமா நீ கடுப்பாவே வராடே. அது சுத்த முடியல, அழகா உள்ள வந்துருக்கான். இவரு உள்ள இருக்காங்களான்ட்டு வந்தேன். ப்ரோ கீழே இருக்கான், சைட்ல போய். ஒருத்தன் ஜோன்ல ஏட்ராப் எடுத்துருக்கான், அவனை அடிங்க முதல்ல. ஐயோ ஆசாசையா 2 கிலோ தான் ஏன் போட்டேன். டாப் 10 வந்துட்டேயா, பொறுமையான நடியா பாடா பரமா. ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். மேல இருக்கான், பொம்மை மேல இருக்கான். நீ எதுவும் பண்ணாதே, அப்படியே ஓரமா போய் உட்காந்து போயா. எதுவுமே போய் ரிவ்யூ பண்ண முடியாது. ரிவ்யூ பண்ணலாம், 3 நேரம் தான் இருக்கு. என்னையா 11 பேர் வந்துட்டு ரிவே பண்ணி விட்டாங்களே. ஐயோ அடுத்துட்டோம்ல. எப்போ இந்த வீட்டுக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள. டேய் 11 பேர் குறைஞ்சுதான் தொலைங்களாண்டா டேய். பின்னையிலேருந்து மண்டையிலே வைக்க போறான். சத்தியமா வெறுத்துரும் வாழ்க்கையே. எனிமையா 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 ஓடியா, மேலே ஏறியா. நான் எதிர்பார்த்தையா. ட்ரகானடே ஒக்காலோடி எவ்வளோ அறிவு. உங்களை மாரி தாண்டா இருக்கணும் 4 பேர். ஆனா டாப் 10 வரலடா டே. 2 கில்ல அடிச்சு 13 பிளஸ் ஆன கடுப்புல இருக்கலாம். வருது. சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்குன்னு அனுப்பி விடுங்க. வீடியோ பண்ணீங்கன்னா ஃப்ரெண்டாக கொடுத்து உங்களே மேட்ச் கழிச்சிருப்போம். அதுமாரி ஏதாச்சும் கிஃப்ட் பண்ண முடிஞ்சால் கிஃப்ட் பண்ணி விடுவேன். இந்த வீடியோலேருந்து வர காசு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணி விட்ருவோம் உண்மையாக. ஓகேவா? சரி பாய். எனக்கே நான்